ஹாய் டிடிசி ஸ்குவாட். ஸோ வணக்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா பஸ் சிமுலேட்டரில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்ட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட்ல வந்துட்டு ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் இந்தோனேசியா வீடியோ போடுங்க, அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்கள் இந்தோனேசியா வீடியோலாம் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ஒரு நபருக்காக மட்டுமே, ஸோ மெயினாக அவருக்காக இந்த ஒரு வீடியோ நான் டெடிகேஷன் பண்ணுறேன். ஸோ ப்ரோ நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யார் கமெண்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா வர்றதே ஒரு 10-15 கமெண்ட் தான் வரும். சில சமயம்லாம் 5 கமெண்ட் தான் வரும், 2 கமெண்ட் தான் வரும். ஸோ அதனால நான் எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன் பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணேன். ஸோ அவருக்காக அவர் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்தோனேசியாவுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட வந்து 2 மாசம் இருக்குங்க. 2 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் இந்தோனேசியாவில் திருப்பி வந்திருக்கேன். ஸோ திருப்பி பஸ்ஸோட ஸ்டேரிங்லாம் பிடிக்க போறேன். வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லணும்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போக போறோம். இந்த ராமேஸ்வரத்துக்கு போறது வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்த இந்தோனேசியால. பட் அப்புறம் இந்த கண்டென்ட்டே மாறி போயிட்டு இந்த கண்டென்ட்டே நான் வெளியில போயிட்டேன். ஆனா திருப்பி நான் இப்ப வந்துட்டேன் இந்தோனேசியாக்குல. ஸோ இனி கொஞ்சம் இந்தோனேசியாவோட வீடியோஸும் போடுவோம். பட் என்ன கஷ்டம்னா இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மேப் மோடையுமே ரெடி பண்ணி முடிச்சு போயிட்டு வந்துட்டோம். ஸோ இனி இந்தோனேசியால நம்ம கண்டென்ட்டுங்கிறது அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் இருக்கிற நிறைய மேப் பண்ணிட்டோம் ப்ரோ. இன்னொரு நிறைய மேப் இருக்கு. அந்த மேப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய மேப் தேடிட்டோம் ப்ரோ. இதை தவிர்த்து இன்னொரு 10-15 மேப் இருக்கு. இன்னும் தமிழ்நாடு மேப் மோடு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் பாஸ்வேர்டு இருக்க மாட்டேங்குது, இல்லைன்னா அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஏற மாட்டேங்குது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. அதனாலதான் என்னால் அது போட முடியல. இல்லாட்டி இந்நேரம் நான் மொத்த சீரீஸுமே முடிச்சிருப்பேன் இந்த இந்தோனேசியால. சரி, ஓகே. அந்த ப்ரோ கேட்டதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ராமேஸ்வரத்துக்கு போறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பாஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு ப்ரோட்ட இருந்து இந்த மோடு வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. நம்மளுடைய கார் கேம் ஓப்பன் வேர்ல்ட் இந்த கேம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ நான் கூட சொன்னேன் பார்ட் 2ல அந்த அதான் கார் எக்ஸ் ஸ்ட்ரீட் அந்த கேமோட ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. அதை நான் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரோ இந்த வீடியோ கேட்டதுக்காக அந்த ப்ரோக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ நாளைக்கு நம்ம அந்த மொத்த இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நாளைக்கு முக்கியமா நம்ம சூப்பரான ஒரு மசில் கார் ஒன்று வாங்க போறோம். அதையும் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த பார்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் கண்டிப்பா அந்த காரை வாங்கிடுவேன். சரி, ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம போற பஸ் இதுதான். ஸோ சிஎம், அதாவது நம்மளோட தற்போதைய முதலமைச்சர் வெளியிட்ட புது பஸ் தான் இது. தாழ்த்தள பேருந்து இருக்கு. ஸோ சரியான பெரிய பஸ் தாங்க. இந்த பஸ்ஸோட கண்ட்ரோல் உண்மையில வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பஸ்ஸோட லிங்க் எக்ஸ்பைரி ஆயிடுச்சோ என்னன்னு தெரியல. ஸோ பஸ்ஸோட லிங்க் வேணும்னா கேளுங்க. ஸோ கண்டிப்பா அனுப்புறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும் லிங்க். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். சொல்லல பஸ்ஸுக்குள்ள வந்து ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸோட ஸ்டேரிங்கை பிடிக்கிறேங்க. ஸோ ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 2-3 மாசம் இருக்கும் கடைசியா அந்த கேம் விளையாண்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸோட ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுனால கையில ஒரு மாதிரி நடுக்குதுங்க. ஏன் நரம்பு தளர்ச்சியா? சரி, ஓகேங்க. அப்போ பயணத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கியரை போட்டுலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வண்டியை அப்படியே குலுங்காம கொண்டு போகலாம். ஸோ நல்ல ஒரு ஏர் சஸ்பென்ஷன் தான் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. டே தம்பி, எதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டு நிற்கிறீங்க? நம்ம பஸ் எடுக்கிற நேரமா என்னன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாமாக தான் ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் ஓரமாக இறங்கி போய்க்கலாம். ஸோ ஓகே. பிரேக். ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய பஸ்ஸை நான் எப்படா திருப்புறது? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த பஸ் எல்லாம் திருப்புறது. ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இன்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, இன்டீரியல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்டீரியல் உண்மையில வேற மாதிரி இருக்கு. ஸோ உள்ள பஸ்ஸுக்குள்ளே என்ன வேற மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மோடு உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஸோ இந்த டிரைவல் கேட்டு தம்பி யாரா நீ? ஸ்பீட் பிரேக்கர்ல கூட உனக்கு வண்டி எதை தெரியும்? ஓ, டேங்கர் லாரிக்காரன் வந்து உனக்கு இடிச்சிட்டானா? அதான் சங்கதி. அடையாங்கடா நீங்க வேற. ஸோ கைஸ், இவங்க எப்படியே எடுத்துக்கிட்டு கிடக்கட்டும், நம்ம வடக்குல போகலாம். அந்த லைட்டாக அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குல்ல. இந்த பஸ்ஸோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இருங்க, பஸ்ஸோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா என்ன? ஆமாங்க, பஸ்ஸோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் லோவில் வச்சு ஓட்டிருக்கேன். ஸோ இனிமேல் அடிக்காது. ஓகே, போகலாமா? ஸோ இந்த பஸ்ஸோட கண்ட்ரோல் எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ உண்மையில சரியான கண்ட்ரோலரு. நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா அழுத்தின சைடில் வந்து அந்த பஸ் நிற்கும்.
உண்மையிலே ஒரு சூப்பரான தரமான கேம் தான் யூபிஎன் பஸ் மோடு. ஓகே, நேராக போகலாமா? ஓடு தக்காளி வேற மாதிரி போயிட்டு இருக்கான். ஸோ ஸ்பீட் பிரேக்கர்லாம் நம்ம என்றைக்குமே நிற்க மாட்டோம். அதே மாதிரி இந்த பேரிகார்டுக்கு என்றைக்குமே நிற்கக்கூடாது. ரோடு அப்படியே இழுத்து பிடிச்சி போக வேண்டியதான். ஸோ இனிமே எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, நேராக போயிட்டு இருக்க வேண்டியதான். போடா 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 ராசா. ஸோ கைஸ், பாம்பன் பாலம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் ஆரம்பிக்குது. ஸோ உண்மையிலே வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ மோடு கிரியேட்டர் உண்மையிலே வேற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ ட்ரெயின் வர்ற மாதிரி. ஸோ 2 பாலம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு பாலம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாலம், இன்னொரு புது பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் லைனில் ரெடி பண்ண மேப் தான் இது. ஸோ உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேராக போகலாம். ஸோ ஏத்தாப்புல ஒருத்தன் வரான், டக்குன்னு அவனை இது பண்ணணும். ப்ரைவேட் பஸ்ஸுக்காரன் தான். ஓகேங்க, லுக் அட் த வியூ கைஸ், வேற மாதிரி இருக்கு. தகவல் நொறுக்குதே. ஸோ இன்னும் அது வேணா அந்த இது தூக்கும் பார்த்தீங்களா, அந்த பேரிகார்டு. இன்னும் நம்ம அங்கே போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேரிகார்டா அது? சாரி, அது என்னமோ சொல்லுவாள் தூக்குறதுக்கு பேர் என்ன, எலிவேட்டரா என்னன்னு தெரியல, ஆளை விடுங்க. ஸோ நேராக போயிடலாம். டேய் தம்பி, எத்தாப்புல எவனும் வந்துடாதீங்க. வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ பஸ் கொஞ்சம் முக்குது தான் ஏறுறதுக்கு. இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்னா கவர்மெண்ட் பஸ் தான். இல்லை, இந்த பஸ்ஸோட கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உண்மையிலே பஸ் ஓட்டும் போது இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்குமாலாம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ வந்துட்டோம் ஒரு வழியாக வேணா வந்துட்டோம். ஸோ சூப்பர், ஒரு வழியாக வேணா வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ வந்துட்டோம் மக்களே. ஓகே ஓகே ஓகே, வண்டி பஸ்ஸை வந்து வேணா ஒரு ஓரமாக நிப்பாட்டிடலாமா? ஓகேங்க, இப்போ நேராக போயிட்டு அந்த வியூவை பார்ப்போமா. ஸோ இன்னும் நம்ம ராமேஸ்வரம் போகல, பாதியில் தான் நிற்கிறோம். ராமேஸ்வரம் போயிடலாம். ஸோ லுக் அட் த வியூ கைஸ், உண்மையிலே வேற மாதிரி தான் இருக்கு. ஸோ வேற மாதிரிங்க. ஸோ அந்த பாலை அப்படியே தூக்குனாப்புல காட்டுற மாதிரியே வச்சிருக்காங்க. ஸோ அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தெரியுதா? ஸோ ட்ரெயின் இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ஜூம் பண்ண முடியாது இதெல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரெயினை வந்து அந்த அவனை போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவனை பாலம் வந்து அந்த தூக்குற பாலம் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பழைய பாலம் பக்கத்துலேயே இருக்கு. இட்ஸ் ரியலி குட், வேற மாதிரி இருக்கு இந்த மோடு. ஓகேவா? ஆகா, நானும் ராமேஸ்வரம் தான் போயிருக்கேன். ஸோ ராமேஸ்வரம் போனப்போ இப்படியே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காற்று அப்படியே ஆளை தூக்கும். ஸோ அதெல்லாம் வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் ராமேஸ்வரத்தில். இப்போ நம்ம இன்னும் ராமேஸ்வரம் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகலை. சரி வாங்க, சிட்டிக்குள்ளே வந்தோம்னா என்ட்ரு ஆயிடலாம். ஓகேவா? பிரைவேட் பஸ்காரா, நீ என்ன அப்படியே நிற்கிற? பஸ்ஸை ஓரமாக போட்டு போய் நின்று வேடிக்கை பாடுறா என்னடா? ஸோ உங்களுக்கு ட்ரெயின் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் அந்த நிற்கிது பாருங்க. ஸோ இப்போ நல்லா கிளியராக தெரியும். ஸோ ட்ரெயின் இருக்கிறது இங்கே வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஆமாம், கீழே என்னமோ இருக்கே. ஓ ஆமாம், அது ஓகேங்க. உண்மையிலே வேற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ராமேஸ்வரத்துக்கு வந்தாச்சு. ஸோ மக்களே, ராமேஸ்வரம் இது ஏன் தப்புல. ஸோ சரி சார், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டி ரொம்ப நாளாச்சு. கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டு சுத்தமாக போச்சு. திருப்பி ஓரளவுக்கு நம்ம ஓட்டிகிட்டே இருந்தோம்னா பஸ் கண்ட்ரோல் நமக்கு வந்துடும். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆச்சு கிடச்சி நம்ம பஸ் ஓட்டி. ஸோ அதான் கண்ட்ரோல் கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம கார் கேம் ஓட்டி அந்த கார் கேம் ஓட்டி எனக்கு வந்து இதாகிடுச்சு. இங்கே வேற மாதிரி நல்லா அந்த கடற்கரை மண் மாதிரி அந்த கலரு, நல்லா அந்த தென்னை மரம் க்ரீனிஸாக, உண்மையிலே வேற மாதிரி. ஸோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ வச்சுருக்காங்க. என்ன போர்த்தீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக அது? இருங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஆகா, பஸ்ஸுக்காரன் வரான். போர்த்தீஸ் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, போர்த்தீஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பல கடைகள் இருக்கு. ஓ உண்மையிலே வேற மாதிரிங்க. பரவாயில்ல, நல்லா ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணது உண்மையிலே வேற மாதிரி இருக்கு. போர்த்தீஸ்க்கு யாராவது இப்போ பர்ச்சேஸ்க்கு போயிருக்கீங்களா? ஸோ போயிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பர்ச்சேஸ் எப்படி இருக்குன்னு போர்த்தீஸில். ஸோ ரேட்லாம் எப்படிங்க இருக்கும் போர்த்தீஸில்? ஸோ இங்கே மேலே டீ கடை இருக்குது. ஸோ அங்கிட்ட ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து டீ கடையில் வந்து வண்டி நிப்பாட்டிக்கலாம். ஸோ மக்கள்லாம் போயிட்டு ஏதாவது குடிச்சிட்டு வரட்டும்.
பரவாயில்லையே இந்த தடவை கரெக்டாக இதாக அடிச்சுனா. ஓ பஸ் ஸ்டாண்டே தாண்டி போயிட்டோங்க. சாரி பஸ் ஸ்டாண்டே தாண்டி போயிட்டோம். வண்டியை திருப்பிடலாம். சின்ன வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை பஸ்ஸை போட்டுட்டு திருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ பஸ் ஓட்டியிருக்கேன், பட் இந்த பஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கவும் நமக்கு வர மாட்டேங்குதுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு இந்த இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே நிப்பாட்டிக்கலாம், பட் இருந்தாலும் நான் இங்கே நிப்பாட்ட போகிறது இல்லை. நான் போய் டீ கடைக்கு பக்கத்தில் நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அவங்களா டீ குடிக்க அவங்களுக்கு வசதியாக இருக்கு. தம்பி அவனும் வராதிங்க, நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வராதிங்கன்னு சொல்கிற வராமல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சரி இட்ஸ் ஓகே. அப்படியே பொறுமையாக கரெக்டாக இந்த கடையில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே போய் பஸ்ஸை நிப்பாட்டிக்கலாம். ஓகே, எல்லாம் இறங்கிக்கோ. 10 நிமிஷம் பஸ் நிற்க, யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். சும்மா காமெடிக்கு தான் பேசுனேன் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் சீரியஸ் எடுத்து கமெண்ட்ல போட்டு கலாய்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறீங்க. சும்மா காமெடிக்கு பேசுறது தான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் சீரியஸ் எடுக்கக்கூடாது. ஸோ பஸ் மோடு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிராவலிங் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களே, பக்கம் வெறும் ஹீரோயின்ஸா தான் இருக்காங்க. ஆமா இங்க நிக்கிறது இது யாரு? ஓகேங்க, போர்த்தீஸ் பேனருக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நம்ம சேனலில் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் மட்டும் எப்படியா ரீச் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஸோ வார்த்தைகள் வராத மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கும் போது 0ல இருந்தேன் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம போவோம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே அது முடியும். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ கைஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய இந்த விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். முக்கியமான விஷயம், நாளைக்கு வர போற அந்த ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவை மறந்துடாதீங்க. உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். மொத்தம் 2 டேட் பண்ண போறோம். ஐ மீன் டேட் நான் சொல்றது ஒரே நாள்ல டே அதாவது மார்னிங்கும் அண்டு நைட்டு 2 டயத்துலயும் அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு அந்த பார்ட் 2 வீடியோல உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். டாடா, see you. ஓகேவா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.